கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினந்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். நிறைய குடும்பத்தில் சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க. நாம் ஒரு வேத பகுதி தியானித்து இந்த நாளிலும் நாம் ஜெபிப்போம். ஏசாயா 44 அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உன்னை உண்டாக்கினவரும் என்று வாக்குத்தத்தமுள்ள வசனம். உன்னை உண்டாக்கினவர், நம்மளை உருவாக்கின தேவன் மட்டும்தான் 24 மணி நேரம் நம்மளை பாதுகாக்க முடியும். ஒரு குடும்பத்திலே ஜெபிக்கும் போது சொல்லிட்டு இருந்தாங்க, எந்த இடத்துலனாலும் ஜெபிக்கலாம், தேவன் அந்த இடத்துல இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி பேசிட்டு இருந்தாங்க. நான் எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுவார். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்து ராஜாவை ரகசியமாக ஏற்றுக்கொண்டார். வாலிப சகோதரி ஆன்லைன் மூலியமாக, தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக தினம்தோறும் ஜெபிப்பாளாம். அண்ணே, என்ற பைபிள் இல்லை, நான் புறஜாதி, எங்க வீட்டில் ஃபுல்லா விக்கிர வழிபாடு, உலக வழிபாடுகளுக்குள்ள இருக்கிறாங்க. நான் மட்டும் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டேன். எங்க வீட்டில் ஜெபிக்க முடியாது. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், பாத்ரூம்ல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். நான் ஆன்லைன் மூலியமா நான் செய்தி கேட்கிறேன், ஆனா நான் ஜெபிக்கிற இடம் தெரியுமா, பாத்ரூம். ஏன்னா வெளியில யாருக்கும் தெரியாது, ஆனா நான் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. இன்று அதிகாலையில் எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நம்மள தேவன் நல்லா வச்சிருக்கிறார். பல சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. என் குடும்பத்துல எப்படியாவது தேவன் கிருபையாக என் கணவருக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு ஜீவனை கட்டளை மாட்டாருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பம் உண்டு. வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. வேலை செய்யற இடத்துல பக்கத்துல சர்ச்சு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வெளியில வேலைக்கு போக முடியாது. சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை வெளியிலேயே போக முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது. அப்படி சூழ்நிலாம் இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல இருக்காங்க. சில குடும்பத்துல அவங்க ஊர்ல சர்ச்சு இல்லை. சில குடும்பத்துல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என் கணவர் என்னைக்கு ரட்சிக்கப்படுறாரோ அன்னைக்கு தான் நாங்க குடும்பமா சர்ச்சுக்கு போட்டு போக முடியும். பல சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. காலை வேளையிலே தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு காரியம் உண்டு. சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, என் கணவர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்காரு, என் பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர மாட்டேங்க, என் பையன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கான், என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை, நிறைய காரியம் இருக்கு, வெளியில சொல்ல முடியல. காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் தேவனுக்கு தெரியும். உன்னை உருவாக்குனவரும் உங்களை உருவாக்கி இருக்காரு, அவருக்கு தெரியும். உங்க இதயத்துல இன்னைக்கு என்ன பாரம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, உங்க குடும்பத்துல என்ன போராட்டம் இருக்கு, என்ன தேவை இருக்கு, எந்த காரியத்திலே விழுந்து போய் கிடக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுல நம்ம பின்தங்கின நிலைமை, எல்லாம் தேவனுக்கு தெரியும். என்னை உருவாக்குன தேவனுக்கு என்கிட்ட எத்தனை குறை இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவரு என்னைய பரிசுத்தப்படுத்தி கிருபையால் நிரப்பினா மட்டும்தான் என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க வல்லமையால் நிரப்புங்கப்பா, உங்க கிருபையால் நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் நம்முடைய பரமபிதா நமக்கு அழகா பரிசுத்தாவில நிரப்புவார், வல்லமையால் நிரப்புவார், அபிஷேகம் நிரப்புவார், கிருபையால் நிரப்புவார். நம்ம கேட்கணும். புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம கேட்கணும். உன்னை உருவாக்குறவரும் நம்முடைய தேவன், உருவாக்குன தேவன் உங்களோடு பேசுகிறார்.
தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குனரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்கிறார். நம்மளை உருவாக்கி இருக்காரு. தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குனவரும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலைவெளியிலே ஒரு குடும்பத்துல யோசிக்கிறீங்க, எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இனிமேல் நான் யாருக்கா வாழணும்? உங்களை உருவாக்குன கர்த்தர் உங்களோடு பேசினார். தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குனவரும் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களை அப்பமே தெரிந்து கொண்டார். நீங்க நினைக்கிறீங்க நான் கஷ்டப்படுறேன், கிடையாது. தேவனுக்கு தெரியும் உங்க குடும்ப சூழ்நிலை என்ன, உங்க வாழ்க்கையில என்ன காரியத்துல பின்தங்கும் நிலைமை எல்லாம் தேவனுக்கு தெரியும். இந்த நாளில் திட்டமா அவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி வரிய அந்த பூமியில கடைசி வரிய கர்த்தரே துணையா இருப்பார். கர்த்தரே துணையா இருப்பார். உனக்கு துணையுமா இருக்கிறவரும் என்று எழுதப்பட்டிருக்கு. உனக்கு துணை என்றாலே அது கர்த்தர் மட்டும்தான். எந்த ஒரு மனுஷனுங்க ஊடல வர முடியாது. ஃப்ரெண்டு மேல நம்பிக்கையா இருப்பாங்க, புருஷன் மேல நம்பிக்கையா இருப்பாங்க, பையன் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. ஆனா கடைசி வரை யாரு கூட வருவா? கடைசி வரை கர்த்தர் மட்டும்தான் கூட வர முடியும். ஒரு குடும்பத்திலே கடைசி காலத்திலே என் பையன் நல்லா பார்த்துக்கிடும் அப்படின்னாங்க. கொரோனா நேரத்தில் இறந்து போயாச்சு. ஒரு குடும்பத்திலே எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் அப்படின்னாங்க. ஒரு நாள் பார்த்தா அம்மா உலகத்தை விட்டு கடந்து போயாச்சு. ஒரு குடும்பத்துல என் புருஷன் தான் அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா புருஷன் இல்லை. எல்லாரும் கடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பூமியில எல்லாரும் கடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நம்ம வாழும்போது உனக்கு துணை செய்கிறவரும் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு துணை செய்கிறவர், நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு புறப்படணும். நிறைய குடும்பத்துல நிறைய சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. தேவனுக்கு தெரியும் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில அதிகாலையில் இணைந்திருக்கீங்களோ கர்த்தருக்கு தெரியும். யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களோ சீக்கிரமா சர்ச்சைக்கு கொண்டு போங்க. சர்ச்சை ஆரம்பிக்கும் முன்னாடி சர்ச்சில் வெயிட் பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல தேவனோட சமூகத்திலே அழகா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தரும் குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட புதுசில் 2015 2016 பல மணி நேரம் சர்ச்சு தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 4 இல்ல 5 சர்வீஸ் அட்டன் பண்ணிருப்பேன். 6 சர்வீஸ் அட்டன் பண்ணிருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? புதுசா ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சர்ச்சில் போய் போய் உட்கார்ந்துதான் பிரசங்கம் எப்படி பேசுறாங்க, என் வாழ்க்கையில எத்தனை குறை இருக்கு, இன்னும் நான் எப்படி மாறணும், எத்தனையோ காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். இன்று கர்த்தருடைய கிருபையினாலே ஜீவனோடு உங்க முன்பாக கர்த்தர் நிப்பாட்டிருக்காரு. அவ்வளவுதான். அவருடைய கிருபை மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னை எல்லா சூழ்நிலையிலும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன்னை உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே. நிறைய சூழ்நிலை பயம்தான். அந்த எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். கடைசி வரை கர்த்தர் கூட இருப்பார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, ஒரு 2 நாள் தண்ணி குடிக்காம இருந்த பிறகு தெரியும் தாகம்னா என்ன சொல்லி தெரியும். நல்ல வெயில்ல போயிட்டு வாங்க, வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி கூட அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தான் தண்ணி தாகம்னு என்ன தெரியும். சில குடும்பத்திலே தண்ணி இல்லாம இருக்கும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தண்ணி எடுத்தோடனே வேகமா குடிப்பாங்க. அவங்களுக்கு தான் தண்ணி தாகம்னு என்ன தெரியும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தாகம் வேணும். தாகத்தோடு கேட்கும்போது நிரப்புவார். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆற திறந்து விட்டுட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நிக்காது. வறண்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கா, வறண்டு போன ஒரு நிலமா இருக்கா, வறண்டு போன ஒரு ஜீவியமா இருக்கா, கர்த்தர் நிரப்புவார். ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. நிரப்பப்பட்ட அபிஷேகம் வேணுமா? காத்திருந்து ஜெபிங்க. அவருடைய சமூகத்திலே காத்திருங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஊசிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பல மணி கணக்கா தேரிகாட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருடைய கிருபையினால அபிஷேகம் பண்ணார். 6 மணி நேரம் 8 மணி நேரம் அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒரு கிருபை தந்தார். நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். ஆவியில வளரணும் எனக்கு தெரியாது, எப்படி ஜெபம்னு எனக்கு தெரியாது, எப்படி பைபிள் வாசனை எனக்கு தெரியாது. ஏன்னா 11 வயசுல நான் வேலைக்கு
அபிஷேகம் நிரப்பினார். இந்த நிமிஷம் வரைய கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொரு காரியமா கற்றுத்தருகிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வறண்டு போன ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு, அபிஷேகம் நிரப்பி இன்று உங்க முன்பாக நிப்பாட்டியிருக்கிறார். தேவனுடைய ஈவு மட்டுமே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ கேளுங்க. அப்பா என்னையும் பரிசுத்தால நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால் நிரப்புங்கப்பா, உங்க கிருபையால் நிரப்புங்கப்பா. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்க போகிறோம். இந்த நாளிலும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உங்க பிள்ளைகள் மேல், உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பரிசுத்தாவினால் நிரப்புவார். ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் கூட இருக்கும்போது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதனால எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்க போயிடும். வறண்டு போன நிலமா இருக்கா, பரிசுத்தாவி கேளுங்க. வாழ்க்கையில செழிப்பே இல்லாம இருக்கா, ஆசீர்வாதத்தை கேளுங்க. கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. காலவேளையிலே எந்தெந்த சூழல் இணைந்திருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை நிரப்புவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்யும் ராஜா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லாரும் அப்ப ஆலயத்துல போய் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும். மிகுந்த கிருபையோடு ஆலயத்துக்குள்ள நாங்க புறப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக அப்ப ஆலயத்துக்குள்ள புறப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்துல மூடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் நிரப்புங்க. தியானிக்கிற அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய உங்க கனிகளினாலும் ஆவிக்குரிய உங்க வரனாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துள்ள எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்க. இந்த நாளிலும் ஆலயத்துக்கு புறப்பட எல்லா தடைகளும் விலக்கி குடும்பமா சந்தோஷமாக அப்ப ஆலயத்துல போய் நாட்டப்பட்டு வேண்டும். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்களோ ஞானஸ்தானம் எடுக்கணும் ராஜா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமாக சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க, அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியர் ராஜா. யாரெல்லாம் அதிகாலை வேளையில இணைந்திருக்காங்களோ அவங்களோட வம்சத்தை கர்த்தர் ஆசிரியர் ராஜா. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து சம்பூர்ணமாக ஆசிரியர் ராஜா. உங்களுடைய ஜீவன்கள் அப்படியும் எத்தனையோ குடும்பத்திலே காலவேளை இணைந்திருக்காங்க. விசேஷமாக அப்ப அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கற்பத்துணியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசிரியங்க. சில குடும்பத்துல டெலிவரி கொடுக்குறாங்க, பரம் வைத்துக் கொடுங்க ராஜா. இந்த நாளிலும் அப்ப வாலிப பிள்ளைகள் திருமணம் முடியாம இருக்கு. கர்த்தர் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை அடித்துக்கு எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. உங்களோட வம்சத்தை ஆசிரியர் ராஜா. விசேஷமாக திருமண நாள் கொண்டாடுறாங்க அந்த குடும்பம் கர்த்தரால் இயேசு நாமத்தினால ஆசீர்வாதம் ராஜா. அவனோட வம்சம் எல்லாம் கர்த்தரா இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் தேவனார்களே அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் அப்பா நாங்க ஆலயத்துக்கு புறப்பட வேண்டும். குடும்பமாக ஆலயத்துக்குள்ளே புறப்பட்டு போய் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா மாற வேண்டும். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பமும் ஞானஸ்தானம் எடுக்கணும். எல்லா குடும்பமும் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அப்பா விசேஷமா கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய கற்பனைக்கு கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க ராஜா. சில குடும்பத்துல அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, இன்னைக்கு கூட அப்பா வேலைக்கு போயிருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. விவசாயத்துல அப்பா இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க ராஜா. வியாபாரத்துக்கு பொறுப்படுறாங்க, கம்பெனி பொறுப்படுறாங்க. இந்த நாளும் யாரெல்லாம் அப்பா பரிசுத்தம் ஓய்வு நாளிலே பல சூழ்நிலை அப்பா வேலைக்கு பொறுப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பாருங்கப்பா. இந்த நாளிலும் உமக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய உம்முடைய பாதபடியிலே குடும்பமாக காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. தேவனார்களே அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இரவும் பலமா ஜெபிக்கிற அவங்க குடும்பத்துல எல்லா கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் விசேஷமா பரிசுத்தப்படுத்தி ஆசிரியர் ராஜா. அந்த நாளிலும் எத்தனையோ தேசத்துல இருந்தாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படும் ராஜா. விசேஷமா மேய் பண்ணி உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். போதிக்கிறவர்களே அப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. ஆராதனை வேலையை அப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. யாரெல்லாம் விசுவாசிகள் இணைஞ்சு ஜெபிக்கிறாங்களோ அப்பா ஆலயத்துக்குள்ள போய் இருக்கும்போது ஆலயத்திலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாக மேய் பண்ணி அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. அப்பா விசேஷமாக போதிக்கிறவங்களை அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை திட்டமா போதிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல இருக்கு ராஜா. அந்த நாளிலும் யாரெல்லாம் ஆலயத்தை பொறுப்பாங்க எல்லா விதமான வாசல் திறந்தாங்க, வாகனத்தை பொருட்படுத்துவாங்க, போக்கில் வரத்திலையும் கர்த்தர் கூட ராஜா. நிறைய குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக முடியும் சொல்லி வேதனை இருக்கு. அந்த எல்லா துக்கத்தையும் எல்லாம் நீக்கி கர்த்தர் கூட ஆசிரியர் ராஜா. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை இருக்காங்க, ஐசியூ இருக்காங்க, மரண தருவாய் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தீர்காயுசாங்க, பரிபூரணமான சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கருத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிங்க ராஜா.
இன்னைக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு. சில குடும்பத்திலே அப்பா நெறைய உபத்திரத்தின் மத்தியில ஜெபிக்கிறான் ராஜா. அவங்களுடைய எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாற்றி சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே அப்ப அந்த நாளை அர்ப்பணிக்கும் ராஜா. எல்லா குடும்பமும் சர்ச்சைக்கு போய் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே உயர்த்தும். உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட் சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். எல்லாரும் சர்ச்சைக்கு பொறுப்படுங்க. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்களும் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.